ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கேக் ஆர்டரை ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கப் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 55 பீஸ் வேணும். அதை 11 பேக்காக 5 பீஸாக போட்டு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கப் கேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டர் ரெடி பண்ணேன். மொத்தமாக பல்காக ரெடி பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம 2 முட்டை வச்சு உங்களுக்கு நான் அந்த பேட்டரோட அளவு சொல்கிறேன். இந்த அளவு செய்யும்போது உங்களுக்குமே கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முட்டையோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா ஃப்ளப்பியாக பீட் பண்ணியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நான் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் முட்டையும் சேர்ந்து லைட் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரைலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து லைட்டாக சளிச்சு எடுத்துட்டு அடுத்து 1/4 கப் சேர்த்துக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப் வந்துடும். 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. கப் கேக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தாலே கேக் நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக கிடைக்கும். அதனால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சளிச்சு எடுத்தாச்சு. பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மில்க் சேர்க்காம பட்டர் மில்க் சேர்த்து செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது கேக் இன்னுமே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நான் பல்காக செய்யணுங்கனால மொத்தமாக வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பேட்டருக்கு நம்ம 2 முட்டை யூஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே பட்டர் மில்க் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் மொத்தமாக சேர்த்து செஞ்சுட்டேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் மில்க் மட்டும் இதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு பட்டர் மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் சேர்க்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து துருவி எடுத்திருக்கேன். இப்படி சேர்க்கும் போது கேக் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதனால 1/4 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து துருவி சேர்த்தாச்சு. இப்போ இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கப் கேக் உள்ள பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கப் கேக் ட்ரேயில் கப் கேக் லைனர் போட்டு வச்சாச்சு. இதில் பாதி அளவுக்கு நம்ம கப் கேக் லைனரில் கேக் பேட்டர் ஊற்றினாலே போதும். அதுக்கு ஃப்ளப்பியாக வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா அவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அவனில் 30 to 35 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கேக்குமே சூப்பராக பேக் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு டெலிவரி பண்ணதுக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ண வச்சுட்டு அப்புறம் கவர் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கவர்லையும் பார்த்தீங்கன்னா 5 கப் கேக் போட்டு 11 பேக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடி ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு கேக் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்க, நீங்களும் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.